இது ஒரு கேம் ஷோ அப்படின்னும் போது தனியாக தெரியணும். ஆல்ரெடி கேமராக்கு பழக்கப்பட்டவங்க தான். ஆனால் வந்து 24/7 அவங்க கேமரா முன்னாடி நிற்கிறது கிடையாது. இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு 1 or 2 days, ஒரு 1 week, 2 weeks அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த டைம் அவுட் அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அவங்களுடைய பார்வதி கமருதீனோட ஒரு சில செயல்கள் வந்து முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கே ஆயிடுச்சு. இன்டர்நேஷ்னலாக பார்க்குற ஒரு ஷோக்குள்ளே அவங்களுடைய ஃபீலிங்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி நாட் ஓகே. இதை கண்டென்ட்னு கூட தள்ளி வைக்க முடியாது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்றது தான் இதில் பெரிய ஒரு 2 பேர் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்தால் ஸ்க்ரீனை தூக்கிடுவேன். கேமரா இருக்குன்னு தெரியுது, அதையும் தாண்டி அந்த நேச்சர், அந்த அட்ராக்ஷன், ஒரு ஃபிசிக்கலாக வந்துட்டு ஒரு அரவணைப்பு தேவைப்படுதுன்னும் போது உங்களுடைய ஆசைகளையோ இல்லை அந்த ஒரு அட்ராக்ஷன் ஃபேக்டரை அவங்களால வந்து பிளாக் பண்ண முடியல. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பார்க்குறாங்க, எங்கள் அம்மா பார்க்குறாங்க, எங்கள் அப்பா பார்க்குறாங்க, எதை பற்றி யோசிக்காமல் அவங்க எமோஷன்ஸ் அங்கே வந்து ஓவர் பண்ணி நெகட்டிவ் இம்பேக்ட் வந்துருச்சுன்னா அவங்க லைஃப் கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே மாறிடும். ஸோ இது வந்து எப்படின்னா ஃப்யூச்சர் லைஃபே வந்து பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கோட தான் போயிருக்காங்க. ஆக்சுவலாக பிக் பாஸோடைய விஷயமே என்ன அப்படின்னா அக்ரெசிவாக இருந்து சர்வைவல் பண்ணுறதாங்க. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன்னால ரொம்ப டாக்ஸிக்காக தெரிவாங்க. இப்போ நெகட்டிவாகவே அட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு. இன்னொன்று சிம்பத்தி ரிலேட்டடாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கிறது எல்லாத்தையும். ஏரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா மேரி மேம் தான் இருந்திருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பிக் பாஸ் வந்து பேசியிருந்தோம். எப்படின்னா ஆடியன்ஸோட மனநிலை எப்படி இருக்கும், பிக் பாஸ் பார்த்துட்டே வரனால ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிக் பாஸ் மூலயமா அவங்களோட மைண்ட் வந்து என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும்னு சொல்லி பேசியிருப்போம். ஆனால் இந்த டைம் வந்துட்டு எனக்கு பிக் பாஸ்க்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே, ஒரு 20 பேர்னு உள்ளே போகிறாங்க, வாரம்னு சொல்லி ஒரு ஆள் வெளியே போயிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் இப்போ தொடர்ந்து ஒரு 50 நாட்களுக்கு மேலே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களோட மனநிலை எப்படி மாறும்? ஏன்னா சுற்றி யாரையுமே பார்க்க முடியாது. ஒரு 15 பேர் மட்டுமே பார்த்துக்கிட்டு மொபைல் இல்லாமல் எந்த ஒரு செய்தியுமே கேட்காம என்ன நடக்குது என்ன நடக்கலைன்ற எதையுமே தெரிஞ்சுக்காம உள்ளே இருக்காங்கன்னா அவங்களோட மென்டல் வந்து அந்த மென்டல் வந்து எப்படி மாறுது, அந்த மைண்ட் வந்து எந்த மாதிரி மாறுது மேம்? ஒன்ஸ் அவங்க வந்து பிக் பாஸ்க்குள்ளே வர போகிறாங்க அப்படின்னும் போதே சில ப்ரிப்பரேஷன்ஸ் அவங்க பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இதுக்குள்ளே போகிறோம், நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க, நம்மளுடைய பர்சனாலிட்டி எப்படி நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நம்ம வச்சுக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய டீமை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எப்படி வந்து இந்த பிக் பாஸை அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சி தான் எல்லாருமே உள்ளே வராங்க. பட் இது ஒரு கேம் ஷோ அப்படின்னும் போது இங்கே தனியாக தெரியணும். இதில் வந்து 3 கேட்டகரிஸ் மாதிரி இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா அக்ரெசிவாக இருந்து சர்வைவல் பண்ணுறதாங்க. அது வந்து சர்வைவல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்னுடைய அக்ரெசிவ்னஸ், என்னுடைய கோவம், என்னுடைய வந்து கத்துறது, சண்டை போடுறது, இதை வச்சு நான் வந்து சர்வைவ் பண்ணுறது அப்படின்னு ஐ வில் பி சீன். இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா சிச்சுவேஷன்னால் ரொம்ப டாக்ஸிக்காக தெரிவாங்க. அதனால அவங்க பர்சனாலிட்டி டாக்ஸிக்கு நம்ம சொல்லுவோம். அதாவது நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்லுவாங்களே, கீப் ஆன் நெகட்டிவாகவே அட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறது. இன்னொன்று சிம்பத்தி ரிலேட்டடாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கிறது எல்லாத்துக்குமே. என்னை கார்னர் பண்ணுறாங்க, நான் ரொம்ப பாவம் அப்படின்ற அந்த ஒரு இந்த 3 கேட்டகரிஸ் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் அப்படியே பிக் பண்ணிடலாம் நீங்கள். அது தாண்டி மற்ற எல்லாருமே சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. அதில் டேலண்டடாக இருக்கிறவங்க அவங்க டேலண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக பிக் பாஸோடைய விஷயமே என்ன அப்படின்னா ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு ரூம்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு 24/7 அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி, அவங்களுடைய இமோஷன்ஸை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதை வியூவர்ஸ் வந்து பார்த்து ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறது தான். பட் இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஆல்ரெடி கேமராவுக்கு பழக்கப்பட்டவங்க தான். ஆனால் வந்து 24/7 அவங்க கேமரா முன்னாடி நிற்கிறது கிடையாது. ஈவன் எந்த ஷூட்டிங் போனாலும் ஈவன் ஃபார் ஆக்ட்ரஸஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான டைம் அவுட் இருக்கும். ஸோ பர்சனலாக அவங்க போய் அவங்களோட வேலைகளை பண்ணி அவங்களோட இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணி திருப்பி ப்ரொஃபஷனலுக்கு வந்துடுவாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு 1 or 2 days, ஒரு 1 week, 2 weeks அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த டைம் அவுட் அவங்களுக்கு கிடைக்காது. அந்த பர்சனாலிட்டியை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அவங்க இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அவங்களுடைய
சைல்டுஹுட் ட்ராமாஸ்லேருந்து எல்லாமே வந்து வெளிப்படுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடுது. இது ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுறவங்க ஓகே. பட் இதுவே ஆல்ரெடி ஒரு ட்ராமேட்டிக் ஆன லைஃப்பை வாழ்ந்தவங்க, நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க இருக்கிற இந்த இதில் வந்துட்டு ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க. நான் ஆக்சுவலி நேற்று பார்த்தேன், இப்போ மூளை பார்த்தேன், ஒருத்தவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சு அதில். ஸோ இது எல்லாமே என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த சீசனில் தான் வந்து வியூவர்ஸும் ரொம்ப எஃபெக்ட் ஆகுறாங்க பார்த்துன்றதை நம்ம பேச முடியும். இந்த சீசனில் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய சைக்கலாஜிக்கலி எஃபெக்டடாக இருக்கிற மாதிரி. அதனால் எல்லாரும் எஃபெக்டடுன்னு நான் சொல்ல வரல, அதாவது நிறைய கஷ்டப்பட்டவங்க, நிறைய இமோஷ்னலாக வந்து பயங்கர இமோஷ்னலாக அவுட்பர்ஸ்ட் ஆகுறவங்க தான் ரொம்ப நிறைய இருக்காங்க அங்கே. ஸோ அது வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு 100 daysலாம் வந்து கேமராவுக்கு காஷியஸாக இருக்கவே முடியாது. அது அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணும். மேம் அதே மாதிரி இது மென்டல் ஹெல்த்ன்றதை தாண்டி அவங்களோட குணாதிசயம்னு ஒன்று இருக்கும். அதாவது இப்போ ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசிக்கிறாங்கன்னா நார்மலாக பேசுறது தாண்டி இன்னொரு மற்ற ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அது அவங்க கேமரா மறந்தே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இல்ல கேமரா மறந்து பண்றாங்களா, இல்ல அதுதான் சொல்ல வரேன். கேமரா மறந்து பண்ண ஆரம்பிச்சிடறாங்க நம்ம சொல்லிடுறோம்ல. ஆனா கேமரா மறந்து பண்றாங்களா இல்ல அவங்கள அறியாமலே அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியே வந்துருதா? ஏன்னா எல்லாரும் பார்ப்பாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களும் பார்ப்பாங்க, அந்த பையன் இருந்தாலும் அந்த பையன் வீட்டில் இருக்கவங்களும் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயத்தை எப்படி வெளியே கொண்டு வராங்க? ஃபர்ஸ்ட் ஓகே நம்ம பண்ணலான்ற ஒரு கட்ஸ் எங்க இருந்து வருது? சரி, நீங்கள் சொன்ன மாதிரி கேமரா இருக்குன்னு தெரியுது. அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நேச்சர், அந்த ஹியூமன், அந்த அட்ராக்ஷன், அந்த ஒரு லைக்கிங், அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் தேவைப்படுது, ஒரு ஃபிசிக்கலாக வந்துட்டு ஒரு அரவணைப்பு தேவைப்படுதுன்னும் போது தே பிகம் அது இருந்தாலும் அது பரவாயில்லன்ற மாதிரி மைண்டுக்குள்ளே போயிடுது. அவங்களுக்கு தேவை அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் தேவை. அவங்களோட இமோஷன்ஸையும் அவங்களுடைய ஆசைகளையோ இல்லை அந்த ஒரு அட்ராக்ஷன் ஃபேக்டரை அவங்களால வந்து பிளாக் பண்ண முடியல. அது மாதிரி ஆகிடும். நீங்கள் ஒரு நம்ம கூட வேலை செய்கிறவங்க கூடயே ஒரு 1 month 2 months நம்ம பழகும் போது ஒரு விதமான ஒரு லைக்கிங்ஸ் வரும். நம்ம அவங்களோட கொஞ்சம் க்ளோஸாக ட்ரை பண்ணுவோம் போது சுற்றி அவங்கள மட்டுமே பார்க்குறாங்கன்னும் போது அவங்கள அறியாமையும் அவங்களுக்கு தெரிஞ்சுமே சம்டைம்ஸ் வந்து இது பரவாயில்லன்ற மாதிரி அவங்களுடைய மனநிலை போயிடுது. அவங்களுடைய இமோஷன்ஸ், அவங்களுடைய இந்த நல்லது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பார்க்குறாங்க, எங்கள் அம்மா பார்க்குறாங்க, எங்கள் அப்பா பார்க்குறாங்க, எங்கள் அண்ணனுங்க பார்க்குறாங்க, என் தம்பிங்க, எதை பற்றி யோசிக்காமல் அவங்க இமோஷன்ஸ் அங்கே வந்து ஓவர் ரூல் பண்ணிடுது. மேம் அதே மாதிரி இப்போது 100 நாள் உள்ளே இருக்காங்க, அவங்களால மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாதுல்ல. அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க மைண்ட் வந்து இப்போது எப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு பேபி வெளியே வந்து இந்த உலகத்தை பார்க்குது, அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக அவங்க அங்கேருந்து டக்குனு வெளியே வந்தோடனே ஒரு 100 பேர் அந்த விஜய் சேதுபதி முன்னாடி உட்காந்துருப்பாங்க, அவங்கெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே போகும்போது அவங்களோட டே ரொட்டீன் வந்து இந்த 100 daysக்கு அப்புறம் அவங்க மைண்ட் செட் வந்து என்னவா இருக்கும், அது எப்படி நடந்துக்கிறோம் அவங்க மைண்ட் வந்து? கண்டிப்பாக நார்மல் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த டம்ப் பண்ணி வச்சிருந்த மாதிரி இருக்கும். அண்ட் வெளியே வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன ஆகிடுதுன்னா இன்டர்வியூ எடுக்கிறது, எல்லாரும் அவங்ககிட்ட பேசுகிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் போயிடும். ஆனால் ஒன்ஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷன், அந்த பிக் பாஸோடைய அந்த இன்டென்சிட்டி குறைய என்ன ஆகும்னா தே லெஃப்ட் ஆல் அலோன். அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா இல்லையா, அவங்க வந்து என்ன மாதிரியான இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அப்போ போய் அவங்களுடைய ரிவ்யூஸு, அந்த காமெண்ட்ஸ் பார்க்குறது, வெளியே போகும்போது அவங்களுக்கு வர எதிர்ப்புகள், அவங்களுக்கு வர சப்போர்ட் சிஸ்டம், இது எல்லாமே அவங்கள வந்து ஒரு 1 year வரைக்குமாவது கொண்டு போய்டும் அந்த நார்மலாக வந்து அவங்க பேலன்ஸ் ஆகிட்டு வர்றதுக்கு. இதுவே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸு கமெண்ட் வாங்கினவங்க தே பிகம் வெரி ஹாப்பி. ஏன்னா எங்கே போனாலும் ஒரு பாசிட்டிவ்னஸ் அவங்களுக்கு கிடைக்குது. எப்படி ஓவியாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்கள ஒரு கம்பேரிசனாக வச்சு பண்ணுறாங்க, எப்படி ஜூலியை வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பேட்டர்னுக்கே கம்பேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் அது ஒரு நெகட்டிவ். இந்த பேனிக் அட்டாக் ரீல்ஸ்ல கூட ஜூலி மாதிரிலாம் உன்னால பண்ண முடியாதுமான்ற மாதிரி இன்னும் அவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ நெகட்டிவ் இம்பேக்ட் வந்துருச்சுன்னா அவங்க லைஃப் கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே மாறிடும். அது வந்து அவங்கள ரொம்பவே பாதிக்க ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இது வந்து எப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு வரதே வந்துட்டு உன்னுடைய கம்ப்ளீட் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் லைஃபே வந்து பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்ற கொஸ்டின் மார்க்கோட தான் போயிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே உள்ளே இருந்துட்டு என்ன நடக்குது, நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் அந்த ஒரு ஓவர் திங்கிங் கூட அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ வெளியே வந்தோடனே இமீடியட்டாக அவங்க அடாப்ட் ஆகிடுவாங்களா நார்மல் லைஃப்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. மேம் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஓவியா, இப்போ ஜூலிலாம் சொன்ன மாதிரி இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அதிகமாக வந்து பேசப்படுறாங்க, நிறைய பேசும் பொருளாக ஆகிட்டே இருக்காங்க. இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீனோட ஒரு சில செயல்கள் வந்து முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கே ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்கிட்டையுமே கண்டஸ்டன்ஸ் கிட்டேயா இருக்கட்டும்,
வெளியே இருந்து பாக்குற மக்கள் எல்லாருமே அதை வந்து கட் பண்ணி ட்விட்டர்ல இருந்து எல்லாத்துலயுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப அவங்க 2 பேருக்குமே ஆல்ரெடி லைம் லைட்ல இருந்தாங்க. ஒருத்தவங்க சீரியல் ஆக்டரா இருந்தாங்க, ஒருத்தவங்க ஒரு ஆங்கரா இருந்திருக்காங்க. கெஸ்ட்டை எப்படி ஃபாலோ பண்ணணும், நம்ம கேமராமேன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போன ஆட்கள் தான் 2 பேருமே. அங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவன் எனக்கு தெரியுமோ தெரியாது, எந்த ஒரு இதுவுமே தெரியாம ஒரு லவ்வோ ஒரு அஃபெக்ஷனோ ஒரு அட்டாச்மெண்ட்டோ அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நெருக்கம் தேவைப்படுதுன்றத எப்படி யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது அது உருவாகுது. இப்போ இங்க இவங்க யாரு என்ன ஏதுன்னு பழகி அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து நம்ம இருக்கிறதுக்கான டைம் இங்க கிடையாது. இங்கே 100 நாள் தான் இருக்க போகிறாங்க. அண்ட் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும், ஏதாவது ஒன்று நம்ம தெரியணும். அதை தாண்டி நம்மளுடைய ஃபீலிங்ஸுன்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அண்ட் இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் அதாவது இன்டர்நேஷ்னலாக பார்க்குற ஒரு ஷோக்குள்ளே அவங்களுடைய ஃபீலிங்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி நாட் ஓகே. ஏன்னா இத்தனை சீசன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், அதில் லவ்னு ஒரு கண்டென்ட் இது மாதிரிலாம் இருக்குது. இதை கண்டென்ட்டுன்னு கூட தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா இது கண்டென்ட் மாதிரியே தெரியல. இது என்னமோ வந்து ஒரிஜினலாக நம்ம இப்போ நம்ம படத்தில் பார்க்குற நடிப்புன்றதை விட இது நடிப்பான்னு கூட நமக்கு தெரியல. நம்ம வியூவர்ஸ் வந்து குழம்புறாங்க இப்போது, இது என்ன இப்படி இருக்குது, திடீர்னு வந்துட்டு இப்படி போகிறாங்க, திடீர்னு இப்படி போகிறாங்க. ஆக்சுவலி பிக் பாஸோட எல்லா ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணாமல் நிறைய வந்து பிக் பாஸோடைய கம்ப்ளீட் ப்ரோட்டோகால்ஸே வந்து மாற்றினது இந்த சீசன். இது நைட் டைமில் நாய் குலைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக பிக் பாஸே மதிக்காமல் வந்துக்கிட்டு ரூல்ஸை மதிக்காமல் போகிறது, மைக்கை மறைச்சிட்டு எல்லாமே இது எப்படி ஆயிடுச்சுன்னா ரூல்ஸ் பிரேக் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசப்படும். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்து they tend to keep talking about this. ரூல்ஸை எப்படி பிரேக் பண்றோம்ன்ற ஒரு விஷயம் இல்லை. அது வந்து நம்ம தப்பு பண்றோம் இல்லை நம்ம வேணும்னே ரூல்ஸை பிரேக் பண்றோம்னா ஓகே, இவங்க வந்து ஏதோ கண்டென்ட்டுக்காக பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆனா இவங்க பண்றது எல்லாமே நாளைக்கு ஒரு சின்ன பசங்களா இந்த ஷோ வந்து பார்க்க வைக்க வேணாம், இந்த நிகழ்ச்சியை நம்ம பசங்க பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உள்ள வரனாலதான் ஆடியன்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சமா குறையிறாங்க. ஓகே, இது வந்து பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நைட் டைம்ல நாய் குலைக்கிறதா இருக்கட்டும், இல்லை 2 டோருக்கு நடுவில் 2 பேரும் போகும்போது அங்கேருந்து பிக் பாஸ் சவுண்டு கொடுத்து வெளியே வர சொல்றதாகட்டும், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்களோட மைண்டுக்கே தோணணும்ல ஃபர்ஸ்ட், இது வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, பப்ளிக் பார்ப்பாங்க, இது நம்ம பண்ணக்கூடாது, நம்ம வீட்டில இருந்து ஆள் வருவாங்க இப்படின்ற எந்த ஒரு திங்கிங்குமே இல்லாம எப்படி உங்களால இந்த ஒரு எல்லைக்கு போக முடியுன்றதா ஒரு கேள்வி. அது தெரியாம இருக்காது. தே ஆர் ரெடி டு ஃபேஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்வதி எல்லாம் வந்துட்டு நீங்க முன்னாடி இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க, சர்வைவர்ல கூட ஷி வாஸ் டிஃப்ரெண்ட், ஒரு டாக்கிங் பர்சன் மாதிரி தான் இருந்தாங்க. அவங்கள பற்றி அதிகமாக ஒரு கான்ட்ரவர்ஷியல் வைக்கிற மாதிரி தான் அதுலேயுமே இருந்தாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்காங்க. இப்போ எப்படின்னா பிக் பாஸ் ஷோ எப்போவுமே வந்துட்டு பிக் பாஸ் ஷோ எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா பேரில் எடுத்துடலாம். அதாவது நேம்ஸ் ஒரு 5 பேர் 6 பேர் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க, 5-6 பேர் ஒரு 7 பேர் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இங்கே எப்படின்னா இந்த சீசனில் 2-3 பேர் மட்டும்தான் இருக்காங்க, மற்ற யாருமே தெரியல. ஸோ இந்த 2 பேருன்றது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக பிக் பாஸ் ஷோவை ரிவர்ஸ் பண்ணி அதையே வந்து கண்டென்ட் ஆக்கிட்டாங்க. எது செய்யணுமோ அதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்கிறதே வந்து இட் பிகம் திங். ஆனால் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கிட்ஸ் பார்க்கக்கூடாது. எனி பிக் பாஸ் ஃபார் தட் மேட்டர், இந்த சீசன் இல்லை எனி சீசன் பிக் பாஸ் அவங்க பார்க்குறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா ஒவ்வொரு டைம் இமோஷனல்ஸ் வேறன்னு மாதிரி போய்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு அது வந்து அவங்களுடைய சர்வைவல் திங். அதனால் அவங்க அக்ரெசிவ் ஆகணும், அவங்களுக்கு சிம்பத்தி வேணும், மக்கள்கிட்ட சிம்பத்தி, அதனால அவங்க வந்து கார்னர் பண்ணப்படுறேன் அப்படின்லாம் பேசலாம். இதை வந்து சில பேர் இதை வந்து மக்கள் பார்த்துட்டு அவங்கள வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃபோடு அது லிங்க் பண்ணிக்கிறது. என்னையும் இந்த மாதிரி தான் என் ஃபேமிலி இப்படி ஒதுக்குனாங்க, இப்படி என்ன இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் கண்டஸ்டண்ட்டோட கனெக்ட் ஆகி அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி போயிடுவாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா ரியாலிட்டிக்கும் ரியல் இல்லாத ஒரு விஷயத்துக்குமே டிஃப்ரென்சஸ் தெரியாமல் அடல்ட்ஸே அதுக்கு வந்து அடிக்ட் ஆகும்போது கிட்ஸுக்கு வந்து அது எதுன்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து அதை இமிட்டேட் பண்ணுறதோ இல்லை அது மாதிரி இவங்க மற்றவங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரியான விஷயம், டேஞ்சரஸான ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதனால் கிட்ஸ் பார்க்குறத அவாய்ட் பண்ணும். அண்டு இந்த சீசனில் இவங்க 2 பேர் பண்ணுறதுன்றது கம்ப்ளீட்லி நம்மளோட வியூவர்ஸ் பார்க்குறாங்க, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்றது தான் இதில் பெரிய ஒரு இதுவே. மென்டலாக எந்த அளவுக்கு அவங்கள தயார்படுத்திக்கிட்டு உள்ளே போகணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி இவங்க வந்து அவங்கள மென்டலி தயார்படுத்தி உள்ளே போயிருந்தாங்கன்னா இந்த ஒரு இதுக்கு போயிருக்க தேவை கிடையாது, இல்லை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிருக்க தேவை கிடையாதுன்ற மாதிரினா என்ன மாதிரியான தயார் நிலையில் அவங்க உள்ளே போயிருக்கணும்? இதில் மென்டலி நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும்
நீங்கள் அங்கே போய் அந்த களத்தில் நீங்கள் இறங்கும் போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்காது. ஏன்னா அது எல்லாமே என்ன எப்படி நடக்கும்னே தெரியாது. ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 14-15 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸோடு நீங்கள் இருக்கீங்க. நம்ம வீட்டில் ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸோடு இருந்தாலுமே நம்ம கூடயே இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். 3 months இந்த ஒரு 100 நாளில் ஒருத்தவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியாது. இது எல்லாமே வந்துட்டு சிலது வந்து அவங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்களோன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறது, சில பேர் உண்மையிலேயே ஒருத்தவங்களை வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணுன்னு கார்னர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலும் ஆப்போசிட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ட் எந்த மைண்ட் செட்டில் வராங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அவங்க இது உண்மையிலே பண்ணுறாங்களா இல்லை உண்மை இல்லாமல் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ திவ்யாவும் சாண்ட்ராவும் இட்ஸ் ஆப்போசிட். இது ஒரு இதுவாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி we can't predict what happens. Good. Okay, thank you, ma'am. Thank you.